இந்த தொட்டி வாங்கி வச்சது என்னவோ தாமரை வளர்க்கதாங்க. ஆனால் தாமரை வளர்த்தேன். ஆனால் பூ மட்டும் இல்லாமல் இலைகளோடு போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே அள்ளி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கீரை, இது என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா ஆராக்கீரைன்னு சொல்லுவோம். இது நீர்நிலைகளில் மட்டும் வளரக்கூடிய கீரை. நிறைய கேள்விப்படாததாக இருக்கும் இந்த கீரை வந்து. நானே வந்து ரொம்ப காலம் சர்ச் பண்ணி இதை ஒரே ஒரு செடி 2 செடி எடுத்து போட்டு இப்போ தண்ணி ஃபுல்லாக அந்த கீரை வந்துருச்சு. இனி நம்ம அறுவடை பண்ணி கண்டிப்பாக சமைக்க போகிறேங்க ஒரு நாள். இது வரைக்கும் நான் சமைச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன் இந்த கீரையை. ஆனால் இன்றைக்கி இல்லை. இந்த கீரை வந்து நிறைய குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு. அது மாதிரி மூளைத்திறனை நல்லா வளர்க்கக்கூடியது. இந்த செடி வந்து நித்திய கல்யாணி மாதிரி ஒரு செடி நீர்லேயே வளரக்கூடியது. அது மாதிரி வல்லக்கீரைன்னு ஒன்று சொல்லுவோம். வல்லாரல்ல வல்லக்கீரை, அதுவுமே வந்து இந்த கொடி பொடி இருக்குது. அதுவுமே இந்த தண்ணியில் தான் இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய மீன்கள் இருக்குங்க. எக்கு தப்பாக இப்போ வந்துருச்சு மீன் நிறைய குட்டி போட்டு. அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இந்த கீரைகளை எடுத்தால் தான் மீன் நல்லா தெரியும். இந்த கீரை குளிர்ச்சி மட்டும் கிடையாது, மூளைத்திறனை வளர்க்கறது மட்டும் கிடையாது, எல்லா கீரைகளும் இருக்க மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது. ஆனால் இதை வந்து பால் கொடுக்குற அம்மாமார்கள் யாரும், நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீடிங் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அதை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி கன்சீவாக இருக்கீங்கன்னா சாப்பிடக்கூடாது. மற்ற எல்லாருமே நார்மலாக எடுத்துக்கலாங்க.